ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பெயர் 11. 11 போடும்போதே அந்த எல்லா இருக்கட்டும், 11ல் இருக்கக்கூடிய லாவா இருக்கட்டும், அதில் ஒரு லைட்ரு வரும். அதிலே தெரிஞ்சு வச்சு படம் எவ்வளோ டீட்டெயிலாக வரப்போகுதுன்ட்டு. படத்தோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு கார் வந்து நிற்கிது, ஒரு கருப்பு கார். அதோடைய 2 டூம் லைட்டை மட்டும் காட்டுறாங்க, சரிங்களா? அப்போது அதுலேருந்து ஒரு கேரக்டர் வருது, ஒரு சைக்கோ கேரக்டர் வந்து கொலை செஞ்சு எரிச்சிருது. இங்கேருந்து ஆரம்பிக்குது. அடுத்த சீனே வந்து விடிய காலையில் வந்து ஒரு பேங்க்லலாம் கொள்ளையடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு கேரக்டரை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ரீடைமிங் இருக்கும். அது என்ன அப்படின்னா, 10 நிமிஷத்தில் கொள்ளையடிக்கிறாங்க. வாட்ச்மேனை வந்து சுட்டுட்டு வெளியில் வராங்க. வந்து ஏறும்போது எல்லாரோட ஃபேஸையும் காட்டும்போது வந்து வண்டி ஓட்டுறவங்களோட ஃபேஸை காட்டாமல் உள்ளே வரும்போது அந்த கையவும் ஷர்ட் கலரை மட்டும் காட்டுவாங்க. இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, படம் பார்க்கும்போது நீங்கள் இதை இப்படி பார்த்தா தான் அந்த படத்தை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். அதனால் என்கிட்ட கதை கேட்கும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக அதுக்குள்ளே வரணுன்றதுனால தான் இந்த சீனை சொல்கிறேன். அந்தளவுக்கு இதில் வந்து டீட்டெயில் இருக்குது. எண்டில் வந்து ஒரு 2 கேரக்டர் இருக்கும். இது இந்த இடத்துல சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு தெரியாதானே போதும். அதனால் பெஞ்சமின், ஃப்ரான்சிஸ் 2 பேருடைய கல்லறை இருக்கும். அந்த கல்லறையில் காட்டும்போது அதுக்கு மலர் வளையம் வைக்க வந்த ஒரு கேரக்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவரோட நெஞ்சில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணதுக்கான ஒரு சின்ன இது இருக்கும். ஸோ இது கூட இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ டீட்டெயிலான படம் அப்படிங்கும்போது அதுக்கான டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் இதெல்லாம் வந்து மையப்படுத்தி சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்தவங்க மறுபடியும் போய் பார்க்கும்போது ஆமாலும் இதெல்லாம் பார்த்தவங்க அப்படின்ற ஃபீலும், கதைக்குள்ளே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நான் கொடுக்கணுன்றக்காக தான் இந்த டீட்டெயிலை வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான படம். அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க இல்லையா, ஒரு இடத்துல கொள்ளையடிச்சிட்டு அவங்க தப்பிச்சு போடுறாங்க. அது முடிச்ச அடுத்த செகண்டே வந்து அரவிந்த் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அரவிந்தன் ஐபிஎஸ் பேரை கூட நான் மாற்றி முன்ன சொல்லியிருக்கலாம். பட் அவர் தான் ஹீரோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அடுத்த செகண்ட்லேயே வந்து அவர் வந்து இவங்க வந்து 10 நிமிஷம் டிஸ்டன்ஸில் தான் கொள்ளையடிப்பாங்க. இப்படி போனாங்க, நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அவளை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு, சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அந்த டீமை போயிட்டு ஃபைட் பண்ணி பிடிச்சிடுறாரு. ஸோ இந்த இது முடியுது. ஹீரோட இன்ட்ரோ முடிச்சிட்டாங்களா? சேம் டயத்தில் இந்த மர்டர் அதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரஞ்சித் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த பேரை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக வரும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் வந்து இப்போ ஒவ்வொரு கொலையாக நடக்குது இல்லையா, அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து இந்த பேங்கை கண்டுபிடிச்சிருக்காருல. இதுக்கப்புறம் இவர்கிட்ட இன்னொரு விஷயம் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, நீங்கள் படம் பார்க்கும்போது கவனிக்காமல் தவறி போயிருக்கீங்க, மேபி போயிருப்பீங்க. அதனால் இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இல்லைனா உங்களுக்கு கிளைமேக்ஸில் வரும்போது தான் அவங்களை இப்படி நடந்துச்சுல அப்படின்றதே தெரியும். அதனால தான் இதை ரிவீல் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னன்னா, இவர் வந்து ஒரு மாற்றம் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இவர் பேங்க் ராபரியை கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த விஷயத்த அடுத்த செகண்டே வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு டேப்லெட்டை வந்து அந்த வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய டீமு அவங்கள நோக்கி அப்படியே போயிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு இருப்பார். இப்போது இந்த ரஞ்சித் கேஷ் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும். அப்போ அவரை கூப்பிட்டு மேலே வந்து திட்டுறது வைக்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு இடையில ஒரு லவ் சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் வந்து தேவையில்லாத சீன்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லா சீன்ஸுமே சும்மா தேவையில்லாத மாதிரி காமிச்சா கூட செகண்ட் ஹாஃபில் வந்து ரிவீல் பண்ணும்போது அதில் ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே அருமையான படம். அப்போ என்ன அப்படின்னா, அவரை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு குழு கிடச்சிருக்கும். அதை நோக்கி அவர் போய்கிட்டு இருப்பார். அப்படி அங்கே போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. ரோட்டில் வந்து சிமெண்ட் முட்டையெல்லாம் போட்டு வச்சு அதில் போய் ஏற்றி அப்படியே கவுடுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஸோ நடந்துருச்சு. இப்போ ரஞ்சித் அது வரைக்கும் விசாரிச்சுக்கின்றது ரஞ்சித் வந்து இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு யார் வர்றாரு, நம்ம அரவிந்தன் ஐபிஎஸ், நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வராரு, சரிங்களா? இப்போது தொடர்ச்சியாக மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காருல, அவரோட பேர் வந்து பெஞ்சமின். இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் அவர் யார் அப்படின்றது தான் அந்த படத்தோடைய மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்கும். இப்போ போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்தடுத்து கொலைகள் நடக்கும்போது இப்போ மனோகர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த அரவிந்த் ஐபிஎஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து கூட சப்போர்ட்டுக்காக அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு மேலதிகாரி. அப்போ அந்த இடத்துல வந்து மனோகரன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கூட இருக்கிறாரு. அப்போ இவர் பேசும்போது இந்த மாதிரி நான் மர்டர் நடந்த எல்லா இடத்துலையும் அந்த ஸ்பாட்டை பார்க்கணும், கொலை நடந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே பார்க்க போகிறாங்க. அது ஏன் தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ஏன்னா கடைசியில் கிளைமேக்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு அது நான் ஏன் இப்படி சொன்னேன்றது கூட புரியும். அப்போ இப்போ போயிட்டாங்க. இப்போ போயிட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் லவ்னு சொல்லி உள்ளே வந்துச்சு இல்லையா, அந்த கேரக்டர் வந்து வரும்போது அது வேற ஒரு பையனை பார்க்க வந்திருக்கும். அப்போ ஹீரோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அப்படின்ற மாதிரி காட்சியில் போவோம். அந்நேரம் அங்கே ஒரு ஃபைட் எல்லாமே இருக்கும். இப்போது அந்த பொண்ணு இவருக்கு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி வரும். இவர் வேண்டாம் வெறுப்பா ஏறி போயிட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி இந்த மாதிரி சீன்ஸ் வரும். இப்போ வந்து ஒரு பொண்ணு, சரிங்களா, அந்த பொண்ணை வந்து கபாலி படத்தில் நம்ம கபாலி படத்தில் வந்து ஒரு கேரக்டர் வரும், முக்கியமான கேரக்டர். அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, நல்ல ஆர்டிஸ்ட்டு. பிக் பாஸில் கூட அவார்ட்லாம் வந்தாங்கல்ல, அந்த ஆர்டிஸ்ட் வராங்க. அவங்கள வந்து மர்டர் பண்ணாங்க. யாருன்னா
நம்ம பெஞ்சமின் அவர் தானே கொலை பண்ணிகிட்டு இருக்காரு, அவரும் அந்த கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலைகள் நடந்துருது. ஆனால் அவங்க சார்பாக வந்து யாரும் இந்த மிஸ்ஸிங் கேஸோ எதுவுமே கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல நான் இந்த இடத்துல படிக்கிறேன், நான் ஒரு சீனை ரிவீல் பண்ணிடுறேன். இப்போது அந்த கொலை நடந்த இடத்துல உள்ளவங்களா இருக்காங்களே, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீன் சூப்பராக வச்சுருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு 2 பேரை வந்து கொண்டுட்டாரு. யார் கொண்டுட்டாருன்னா பெஞ்சமின் வந்து கொண்டுட்டாரு. இன்னும் அது சம்மந்தமான டீட்டெயில் எதுவுமே வராமல் இருக்கும்போது இப்போ ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கணும் இல்லையா? ஒரு தடயம் கிடைக்குது. யாருக்கு? நம்ம ஹீரோவுக்கு ஒரு தடயம் கிடைக்குது. அது என்னென்னா, ஒரு பர்டிகுலராக இரும்பு பிளேட்டு, காலில் வைக்கக்கூடிய சர்ஜரி பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேட் வந்து அந்த இடத்துல எரிச்சிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல கிடைக்கக்கூடியது. அதை எடுத்து வச்சு இப்படியே இப்போ ஆராய்ச்சிக்கு போகிறாங்க. ஆராய்ச்சிக்கு போகும்போது அது எல்லாருமே சொல்கிற இடம் என்னென்னா, பர்டிகுலராக வந்து ஒரு இந்த இதை வச்சு ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட கேட்கும்போது சொல்லிடுவாங்க இல்லையா, இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது, இதை சர்ஜரி பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க. அதில் இவங்க வந்து இந்த ஏஜுக்குள்ளே எத்தனை பேர் இருப்பான்னு ரவுண்ட் பண்ணி அவங்கள எல்லாம் போய்ட்டு ஒரு கார் விற்கிற இடமா இருக்கட்டும், ஒரு டீ ஷாப், அங்கங்கே எல்லா இடத்துலையும் விசாரிப்பாங்களா, அப்படி விசாரிக்கும்போது லிஸ்ட்டு போட்டு எடுத்துடுறாங்க. அதில் ஃபைனலாக ஒரு கேரக்டர் வர்றாங்க. இந்த இடத்துல தான் அப்படியே டேனிங் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு. போயிட்டு இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்ட்டு இப்படி காலை பார்ப்பாங்க. அதே மாதிரி இருக்கும். பிறகு சரி ஓகேன்ட்டு அந்த டவுட்லேயே அப்படி பேசிட்டு அப்படியே வெளியில் வராங்க. அவருக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்ட்டு டவுட் பட ஆரம்பிச்சுறாங்க. நமக்குமே அதை ரிவீல் பண்ணிடுவாங்க படம் பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா அவர் எப்படி பயந்து ஓடுறது வைக்கிறதுன்ட்டு. அது வேற ஒன்றும் இல்லை, அவர் சின்ன விஷயம் தான் பண்ணியிருப்பார். நான் இந்த இடத்துல ரிவீல் பண்ணலாமா, உங்களுக்கு நல்லாயிருக்குமா? ஓகே, ரிவீல் பண்ணுறேன், நல்லாயிருக்கும். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து போல்டசனுக்கு வெளியில் இருக்காங்க. நோட் த பாயிண்ட்டு. போல்டசனுக்கு வெளியில் இருக்காங்க. போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, ஒரு நாயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரை துரத்தி விடுறாங்க. அவர் போய்ட்டு ஒரு விஷயம் சொல்ல போகிறாரு. இப்படியே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் போலீஸ் வந்து அந்த இடத்துல கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இது ஒரு மாதிரி என்னடா ஒரு மாதிரி குழப்பமாக இருக்க கதை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நான் ரொம்ப ஆர்டராக நான் படத்தில் என்ன பார்த்தேன்னா அந்த ஆர்டர்லேயே உங்களுக்கு முடிஞ்சளவு கொண்டு வரேன். சூப்பராக இருக்கும் ரிவீல் பண்ணும்போது. ஸோ என்ஜாய் பண்ணலாம். அப்போது இந்த 2 கேரக்டர் மட்டும் வச்சுக்கோங்க. 2 கேரக்டருமே பிடிச்சிட்டாங்க. 2 கேரக்டரும் பிடிச்சி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அவர் ஃபோட்டோக்குள்ளே ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுருப்பார். ஒருத்தர் போயிட்டு அந்த சர்ஜரி உனக்கு தானே பண்ணாங்க, காலை காட்டுன்னு எல்லாருமே கரண்ட காலில் தான் பண்ணி விட்டுருப்பாங்க அந்த சர்ஜரி. அப்போ அந்த பிளேட்டை எடுத்து வச்சுட்டு இது நான் அந்த நீ தானே என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க ட்வின்ஸு. அங்கே ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போச்சு இல்லையா, அந்த பொண்ணும் ட்வின்ஸு. இவரும் டிஷ் கொடுத்து ஒழுங்காக என்ன நடந்துச்சோ ஒழுங்குமுறையாக சொல்லு அப்படின்ட்டு வச்சு பேசும்போது சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது ஓவராலாக நிறையா சீன்ஸ் அடுத்தடுத்து போகும். இதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அவன் கொலை பண்ணுறான் அந்த சைக்கோ கேரக்டர் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளையும் வந்து பிடிச்சி அவங்கள தண்ணியில் முக்கி எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். படம் பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சிருச்சு, மேபி உங்களுக்கும் அது புரிஞ்சிடும் பார்க்கும்போது. அந்த வீடியோவை வச்சு எடுத்து வச்சுட்டு உனக்கு முன்னாடி இருக்கவங்கள அவங்க முகத்து மூடி வச்சுருப்பான், சாக்கை போட்டு மூடி வச்சுருப்பான். நீ அவங்கள சுடலைன்னா உன்னுடைய உடன்பிறப்பை முக்கிய எடுத்துக்கிட்டு இருக்க இல்லையா, அப்படியே உள்ளே வச்சே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருப்பாப்புல. ஆனால் அங்கே இருக்கிறது வீடியோ. அதுக்கு பயந்துட்டு இவங்க வந்து நம்மளுடைய ட்வின்ஸ் இல்லையா, இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுட்டுறாப்புல. அப்படியே 2 பேரும் சுட்டிருப்பாங்க ஆப்போசிட்டில். இப்போ ஏன் அவங்க வந்து வீட்டில் உங்களோட ட்வின்ஸ் ஃபோட்டோலாம் ஒழிச்சு வச்சாங்கன்னு தெரியுதா? ஏன்னா அவங்களே அவங்களோட உடன்பிறப்பை சுட்டுட்டாங்க அப்படின்ற கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல அது ரெக்கார்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு பார்க்கும்போது நீங்களும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இதை விட ட்விஸ்டான சீன்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னே இதை மறைக்கிறதுக்காக தான் பர்டிகுலராக அந்த சுட்ட வீடியோவே எடுத்து வச்சுருப்பார் இந்த யார் சைக்கோ கொலைகாரர். அப்போ பயந்துக்கிட்டு இதை இவங்க ரிவீல் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஐ மீன் போலீஸ்க்கு போகாமல் இதை பற்றி யார்ட்டையும் சொல்லாமல் மிஸ்ஸிங்கஸ் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இதை போய் சொல்ல போனால் கொலகாரம் மாட்டிக்கிடுவான்றதுனால அந்த ஒரு பொண்ணு போலீஸ்டேஷனுக்கு போச்சுல நாயக்கானு சொல்லிட்டு, நாயக்கானலாம் இல்லை தங்கச்சியை காணுன்னு சொல்கிறதுக்காக தான் அங்கே போயிருக்கோம். அப்போ ஒழுங்குமுறை தான் வீட்டுக்கு கூடியிரு, இல்லைன்னா நீ கொலை பண்ணிருக்கல, அதை ரிவீல் பண்ணிடுவேன்னு சொல்லி பயங்காட்டி விட்டுருவாப்புல. இப்படியே போயிட்டே இருக்கும்போது இதுதான் எல்லாருக்குமே நடந்திருக்கும். அந்த ட்வின்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இது அப்படியே மாட்டவே மாட்டேங்குது என்ன மேட்ரு அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகுது. இந்த இடத்துல இன்ட்ரோ சான்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நான் ஃபீல் பண்ணேன், நம்ம வெறுமாண்டி அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சாந்தி டீச்சராக இருக்கிறாங்க, அபிராமி மேம். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஃபோட்டோ ஒரு இடத்துல காட்டுவாங்க. ஃபோட்டோவிலேருந்து அப்படியே கீழேருந்து அப்படியே கேமரா போகும்போது ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோ வச்சுருப்பாங்க பாருங்க. சின்ன பையன் அவன் ஹீரோ, ஐ மீன் ஹீரோங்கிறேன், கொலையாளி தான் சொல்கிறேன். கொலையாளி வந்து பெஞ்சமின் ஃப்ரான்சிஸ், இவங்களும் ட்வின்ஸ், எல்லாருமே ட்வின்ஸு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருக்குன்னு உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா அப்படின்னோடனே இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. சரியான ட்விஸ்ட் போடுறாங்க இது சீரியஸாகவே.
அப்படியே காட்டும்போது அந்த பையனுக்கு ஒரு கேமரா ஆங்கிள் போகும் பாருங்க. அதாவது பெருமாடி ஒய்ஃப்னு சொன்னோம் இல்லையா, மேடம் சொன்னேன் இல்லையா அபிராமி மேம், அவங்க தலையை காட்டிட்டு அதுக்கு மேலே தான் காட்டுவாங்க. சின்ன பையனுக்கு அப்படி ஒரு மாஸ் சீனு செமையாக இருந்தது. ஸோ அவர் தான் வந்து இப்போ கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டாங்க. வேறு யார்? பெஞ்சமின். அப்போ அந்த கதை என்ன அப்படின்றதையும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இவன் இந்த பையன் வந்து ரொம்ப செஸ்ஸில் சாம்பியனாக இருக்கும்போது நல்லா குட்டி குட்டி அந்த கேட்டகரியில் போகும் நல்லா விளாடுறான்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து நம்ம ஸ்கூலில் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாரு. அவர் ஸ்கூலே வேற ஒரு பேரில் இருந்து ட்வின்ஸ் பேட் ஸ்கூல் அப்படின்றதையும் மாற்றிடுவார். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கூலில் ட்வின்ஸில் ஒரு பையனுக்கு ஃபீஸ் ஃப்ரீ, ஒருத்தவங்க மட்டும் கட்டினா போதுன்ற மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்தோன்னே மொத்த ட்வின்ஸும் அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்து சேர்ற மாதிரி ஒரு பிளான் படி, ரெண்டாவது இவங்க இந்த பையன் வந்து செஸ்ஸில் நல்லா விளாடுறதுனால இந்த பையனை நம்ம ஸ்கூலில் சேர்த்துறோன்னு சொல்லிட்டு போய் பேசும்போது பார்த்தா அவங்க அப்பா அம்மா இல்லாமல் அவங்க ரோட்டோரத்தில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும்போது உனக்கு எல்லாமே நாங்கள் பார்த்து பண்ணுறோம் வா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நம்ம தம்பிக்கு நல்ல லைஃப் இருக்கும்லான்ட்டு நம்ம அதாவது ஃப்ரான்சிஸ்க்கு நல்ல லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் வந்துடுறோம் அவங்க கூட அப்படின்ட்டு ஸ்கூல்லே தங்க வைக்க அப்படி படிக்க அந்த ஒரு லைஃப்குள்ளே போயிடுறாப்புல. இப்போ வந்து என்னென்னா அந்த ஸ்கூல் லைஃப்பை நான் நடக்கிறத நான் சொல்கிறேன். அப்போது இப்போ அங்கே போயாச்சு, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான சீனு, இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி நான் ரிவீல் பண்ண போகிறேன், அதனால தான் முக்கியம்னு சொல்கிறேன். அப்போது இவன் வந்து அவங்க கூட சாந்தி டீச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க டீச்சர் அபிராமி அவங்க, அப்போ சாந்தி டீச்சர் கூட 1-to-1 வந்து செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. விளாண்டுட்டே இருக்கும்போது இவர் வந்து கண்டினியூவாக தோத்துட்டு இருக்கும்போது அவங்க சத்தம் போடுறாங்க, எப்படி விளாண்டினா நம்ம ஸ்கூல் மன வெளியில் போயிடும், அதனால் வந்து நீ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண, உனக்கு அது இல்லை அப்படின்னு சொன்னேன் மேம், ஒரே ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேணாம் நீ அப்படி தான் விளாட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ப்ளீஸ் ஒரு கேம் அப்படின்னோடனே அப்படியே ஒரு மூவ் ஆகும் கேமரா, சான்ஸில் செம்மையாக இருக்கும். ஏன்னா செஸ்போர்டில் உள்ள காயின்ஸ் எல்லாம் அப்படியே காட்டுவாங்க, அப்படியே போகும், நமக்கே அந்த குஸ் பம்ப் இருக்கும். அந்த மாதிரி போகும்போது தெரிஞ்சிடும் பையன் தோக்க மாட்டான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி போய்ட்டு வின் பண்ணோன்னே எப்போ விளாண்டாரு, ஏன்னா அவங்க சாதாரண ஆள் கிடையாது, அவங்க நேஷனல் பிளேயரு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க அவங்க யார் அப்படின்றதுக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு டைலாக்கும் செம்ம டைலாக் இருக்கும். அப்படியே மூவ் பண்ணி பையன் ஜெயிச்சிட்டான். ஏன்னா நீ ஃபஸ்ட்டே இப்படி ஜெயிச்சுட்டு இருக்க வேண்டியது, என்னடா எப்படி விளாடுற அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த எடுத்துக்காட்டுற சம்பவங்கள் எல்லாமே அரவிந்தன் ஐபிஎஸ் வந்து தேடி வந்துட்டார். யார் தேடி வந்துட்டார்? இந்த சாந்தி டீச்சர் ஸ்கூலில் தேடி வந்து விசாரிக்கும் போது அந்த மேட்டர்லாம் ரிவீல் பண்ணி இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு டைலாக் என்னென்னா, எப்போவுமே வந்து பெஞ்சமின் வந்து ஏபி வச்சுருக்க மாட்டான், பிளான் சி ஒன்று வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த கேம் விளாடும்போதும் சொல்லுவான், நான் ஆப்போசிட்லேருந்து விளாடுவேன், அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரி மிரண்டு போயிடுவாங்க பையனோட நாலேஜை பார்த்து. அப்படியே இந்த வின் பண்ணுற அடுத்த நொடியே அங்கே சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் இருக்கும் இல்லையா, ஸ்கூலில் தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் ஆகும், குட்டுன்னு ஓடுவான் பையன். டே பாட்டுமா வேகமாக வந்து பார்த்தா இருட்டை பார்த்து பயப்படக்கூடிய அந்த ஒரு நோய் யாருக்கும் இருக்கும்னா ஃப்ரான்சிஸ்க்கு இருக்கும், பெஞ்சமினோட தம்பிக்கு இருக்கும். கத்திக்கிட்டு இருப்பாப்புல, டே கத்தாதான்ட்டு ஒரு மெழுகுதிரியை பொருத்தி வச்சு வெளிச்சத்தை காமிச்சுன்னு பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த மேட்ரு வந்து அப்படியே போயிடும். அப்புறம் அந்த பையனை கூட்டு போய் வெளியில் காம்படிஷன் போய் நல்லா வின் பண்ணிட்டு கப்பெலாம் வாங்கிட்டு வந்துடுவான். அப்படி நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல முக்கியமான ஒரு சீனு நல்லா உன்னிப்பாக கவனிங்க, அப்போ தான் அந்த இடமே புரியும். இப்போது அந்த இன்சிடெண்ட்டை டீச்சர் வந்து கூட இருக்கக்கூடிய மற்றவங்க டீச்சர்கிட்ட சொல்லி இறக்கப்பட்டிருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வர ஸ்டூடெண்ட் ஒருத்தன் கவனிச்சிருவான். கவனிச்சு முடிச்சோன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே இந்த பசங்க 2 பேர்கிட்டே உள்ள கிளாஸில் வம்பிழுக்கிறது, மற்ற எல்லா பேரண்ட்ஸும் அவங்கள வச்சு உதாரணம் சொல்கிறது, டீச்சர் உதாரணம் சொல்கிறதுல ஒரு மாதிரி பொறாமப்பட்டுருவாங்க. பொதுவாகவே ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வெறியாவங்களா அந்த மாதிரி தான். லாஸ்ட்டு 600 ஒரு பொண்ணு அடிச்சிச்சு. அந்த பொண்ணு அடிச்சதுக்கு அந்த ஒரு செகண்டில் எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆனாங்களா, என்ன அவ்வளோ மாதிரி எடுத்துருங்க, உடனே அந்த பிள்ளைய ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, எல்லாருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இதுக்குள்ளேயே நடக்கும். அப்போது உள்ளே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கெமிஸ்ட்ரி லேபுக்கு வந்து போய்கிட்டு இருக்காப்புல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி லேபுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் வந்து இருக்காப்புல. பெஞ்சமின் வந்து ஃபிசிக்ஸ் லேப். இது ரொம்ப முக்கியமாக போனீங்க, அப்போ தான் அந்த இடத்துல புரியும். அப்போது 2 பேரும் வந்து ஒவ்வொரு லேபுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மேட்ரை தெரிஞ்சுட்டு ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா, கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே வச்சு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரான்சிஸ்க்கு வந்து பயத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஃபிசிக்ஸ் லேபில் இருந்து ஓடி வந்துட்டான். இதில் வந்து எனக்கு அந்த பேரோட போர்டை உன்னிப்பாக கவனிக்காட்டால் கூட பெஞ்சமின் வந்து பெண்டுலம்னு சொல்லுவாங்க, அப்படியே இந்த விட்டு ஆடுவாங்க பேர், அதான் நினைக்கிறேன். ஐ திங்க் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, அதனால நான் சொல்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு ஒரு சின்ன டவுட்டும் இருக்குது. அதை வச்சு அங்கே விளாண்டுகிட்டே இருக்கும்போது வர மாதிரி தான் அந்த ஒரு காட்சி வச்சுருந்தாங்க. ஸோ அது ஃபிசிக்ஸ் லேப், இது கெமிஸ்ட்ரி லேப். இது கெமிஸ்ட்ரி மற்ற விஷயங்களாக இருக்குன்னா அதை வச்சு ஷோராக தெரியும். ஸோ எல்லாமே ஆசிட் எல்லாமே காட்டின அந்த மைண்டில் இருக்குது.
அப்போது கரெக்டாக தான் சொல்கிறேன், ஸோ நம்பலாம் நீங்கள். அப்போ அங்கே வந்து ஓடி வந்துடனே டே தொடங்கடா தொடங்கினா அவங்க திறக்கவே மாட்டாங்க. பார்த்தா அந்த பையன் கடைசி இறந்தே போயிடுவான். இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த பையனுக்கு. இந்த மாதிரி அப்போ கிளாஸில் இருந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்துட்டு அந்த பையனுக்கு சப்போர்ட்டாக வந்து அபிராமி மேம் வந்து அவங்க சாந்தி டீச்சர் இருக்காங்களே, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி ஒரு விஷயம் போலீஸை தெரிவிக்கலாம்னு நினைக்கும்போது அந்த கேரக்டர், அவனோட ஹஸ்பண்ட் கேரக்டர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்கூலோட நேம் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி டவுன்ஃபால் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல அந்த பையன் வெளியில் போவான். அந்த படத்தை பார்க்குறதுக்கு காரணமே ஒரே ஒரு மீமு தான். அவன் அப்படி திரும்பிப்பாங்க ஒரு மறப்பான். அந்த ஒரு மறப்பு இருக்கு இல்லையா, அதுலேயே சொல்லியிருப்பான் அவன் என்ன செய்ய போகிறான்ற அந்த மரப்புலேயே தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு மீம் பார்த்து இந்த படம் பற்றி எதுவுமே தெரியாது, டீட்டெயில் எதுவுமே தெரியாது. ஒரு கணிப்பில் வந்து இது என்ன படமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் இல்லையா, ஒரு கமெண்டில் பார்த்துட்டு அந்த மீமில் இந்த படத்தை பார்க்கணும், வேறு எதுவுமே நமக்கு தெரியவேணான்ட்டு ரஃபாக போய் பிளாங்காக போய் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுருச்சு. அப்படி ஒரு படம். இப்போ இந்த கதையை கேட்டுட்டு இருக்கீங்களா, நீங்கள் இப்போ கூட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கதையை கேட்காம நீங்கள் அப்படி இப்போ முதலிருந்து எண்டு வரைக்கும் படத்தை பார்க்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு 5-6 ட்விஸ்ட் இருக்குது படத்தில், அந்தளவுக்கு இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் உள்ளே வரேங்க அதுக்குள்ளே. அப்போ இந்த பையன் வந்து இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவத்தை காமிச்சிட்டு வெளியில் போயிட்டான் இல்லையா, இப்போ பெஞ்சமின் வெளியில் போயிட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியல, அவனோட டீட்டெயில் எதுவுமே தெரியவே தெரியாது. இப்போது கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இப்போது அரவிந்தன் வந்து இப்படி நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த லவ்வர் கேரக்டர் சொன்னோம் இல்லையா, அவங்களும் ட்வின்ஸ் தான். செமையாக இருக்கா, எனக்கும் ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இவர் போயிட்டு நிற்பார். நின்னோடனே அவங்க வந்து ஒன்றும் பேசாமல் அப்படி இருப்பாங்க, இவரும் தண்ணி போய் இருப்பார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது நான் இல்லை, இந்த மாதிரி நான் வந்து சஞ்சனா, என் தங்கச்சி அஞ்சனா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க தான் அஞ்சனா, அவங்க சஞ்சனா உள்ளே இருக்காங்க. அவங்க நீங்கள் வந்து சந்தோஷப்படுங்க, உங்கள் ஃபோட்டோ நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே போனோடனே அங்கே பேர் இருந்தமாக சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பிறந்தநாள் தான் கொண்டுட்டு இருக்காப்புல பெஞ்சமின், உங்களையும் கொண்டுருவார், ஒழுங்கு முறை வேதை நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நீங்கள் தப்பிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நீட்டான முறையில் சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். யார் வீட்டுக்கு அப்படின்னா மனோகர் வீட்டுக்கு. மனோகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட ஒரு போலீஸார் இருந்தாருன்னு சொன்னல அவர். இதுக்கிடையில் அங்கே ரஞ்சித்துக்கு வந்து அந்த அந்த நீண்ட தூக்க நிலை ஹோமா ஸ்டேஜுக்கு போயிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து அவர் வந்து எழுந்திரிச்சிட்டாரு. இப்போது ஒரு விஷயத்த கவனிக்கணும். இவங்க கூப்பிட்டு போயிட்டு மனோர் வீட்டில் சேஃபாக வச்சுட்டாப்புல. மனோருக்கு இப்போ த்ரெட்டிங் கால் வருது. த்ரெட்டிங் கால் எப்படி வருது அப்படின்னா, இத்தனை பேரை கொண்டனுக்கும் பயணக்குள்ள தெரியாதா, ஒழுங்குமுறை தான் நான் சொல்கிற கருன்னு அவர் அங்கே பயந்துடுறாரு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியவே இல்லை. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் நமக்கு ஒரு குழப்பி விடுற மாதிரிச்சின்னு சாந்தி டீச்சர்லேருந்து கால் வந்துருக்கு. வந்து என்ன தெரியுமா கால் வந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டைம் பூ வைக்க போவேன், எங்கே ஃப்ரான்சிஸ் இறந்த இடத்துக்கு மலர் வளையமைக்க போகும்போது அதுக்கு முன்னாடியே அங்கே ஒன்று வந்து வச்சிருக்கும். அது யாராக இருக்கும், பெஞ்சமினாக தான் இருக்கும். அவர் டெத் இன்னைக்கு நாளைக்கு தான் அவரை பார்த்து வருவார்னு சொன்னோன்னே இப்போ எனக்கே ஆர்வம் ஆயிடுச்சு. என்ன ஆர்வம், இது வரைக்கும் இவன் கொலகாரன்னு முகத்தை காட்டியிருக்கவே மாட்டாங்க, மஸ்க் அப்படி தான் இருக்கும். இப்போ நானே ஆர்வமாக இருக்கேன். இவர் அரவிந்தனை பேச அந்த யார் வருவான்ட்டு காத்துக்கிட்டு இருக்காரு, பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் நோட் பண்ணிக்க த்ரில்லிங்காக இருக்கும் இந்த இடத்துல படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது. அதனால தான் சொல்கிறேன், கட் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக படத்தை பார்க்க போயிருங்க, இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே இருக்கும்போது பார்த்தா வந்து கண்ணை வந்து வச்சுருவார். கண்ணை வந்து வச்சுட்டு முன்னால் நமக்கு மூஞ்சை கட்டிடுவாங்க. யாரா அந்த கொலகாரன்னு பார்த்தா மனோகர். எனக்கு அப்படி இவரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அவர் நீங்கள் காலா படத்தில் கூட ரஜினிக்கு பயணம் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் அந்த ரோடு வத்தி குச்சிலையும் அவர் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செம்ம ஆர்டிஸ்ட்டு. அப்போ அவர் தான் பெஞ்சமினான்ட்டு நமக்கு அப்படியே திக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி போய்ட்டுருக்கும். இப்போ இந்த கதையில் இந்த படம் பார்க்காம இந்த கதை ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, படம் பார்க்கும்போது அதே த்ரில்லிங் இருக்கும் உங்களுக்கு. அதை விட பயங்கரமாக இருக்கும். அப்படியே ஒரு படம். ஸ்டார்டிங்கில் சொன்ன வார்த்தைகள்லாம் நான் வந்து முடிச்சு அவுத்து விடுவேன் இனிமேல். இப்போது மனோகர் கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிற்கிறாப்புல. நின்னோடனே போகும்போது அவர் எஸ் ஆகிட்டு விரட்டி போகும்போது விட்டுருவார். அப்போ அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி. இதுக்கடையில் தான் வந்து இன்னொரு ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ணுவாங்க. 2 இடத்துல சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியமானது படத்துக்கு. இந்த இடத்துல தான் படத்துலேயும் வரும். அதாவது முதல்ல இவர் விசாரித்து போவார் இல்லையா, அப்போ மார்க்கெட்டில் போயிட்டு தீரஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ட்வின்ஸ் கேரக்டர் இருக்கும் இல்லையா, அவங்கள பற்றி விசாரிப்பார். இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அஞ்சனா சஞ்சனா தீரஜ் இவங்க 2 பேரும் எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட பிறந்தநாளைக்கு தானே அவங்க கொள்ளுவோம், அதுக்காக வரணும்ல, அதனால நான் அவனை அந்த டயத்தில் நான் காப்பாற்றிடுவேன், அதனால் என் கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மைண்ட் செட்டில் அங்கே போய் விசாரிக்கும்போது இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு, செம்ம ட்விஸ்ட்டு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, போயிடுவார் போலீஸு. ஏற்கனவே விசாரிச்சு வர மாதிரி ஒரு பிரேம் மட்டும் காட்டியிருப்பாங்க. அடுத்த பிரேமில் வந்து இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, மார்க்கெட்டில் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தீரஜை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லணும்னு சொல்லும்போது, இந்த மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க திரும்பி அங்கிட்டு பார்த்து திரும்பிட்டு இருப்பாங்க. மேலே ஒரு கண்ணாடி இருக்கும். கண்ணாடியில் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய குசுசுன்னு பேசிகிட்டு இருக்கிறத
நம்ம ஹீரோ வந்து இப்போ கேட்டுறாரு. ஹீரோ கேட்டாங்கன்னா, டே உங்களுக்கு எதோ தெரியும், எதோ மறைக்கிறீங்க, உங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, தீரன் பற்றி சொல்லுங்கள், தீரன் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சொல்ல மாட்டாங்க, சத்தியமாக தெரியாது. அப்போ தீரஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேரை வேணால் மாற்றி சொல்லலாம், பட் நான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் சொல்லிடுறேன். அப்போது தெரியாதுன்னு சொன்னோடனே இன்னொரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது மார்க்கெட்டில் உள்ளவங்க என்ன தான் சொல்கிறாங்க, சார் நீங்கள் தானே ராபரி கேஸில் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்றாங்க. மேட்ரு புரியுதா? இவர் அரெஸ்ட் பண்ண ஒரு கேரக்டர், இந்த ட்வின்ஸில் ஒரு கேரக்டர் இங்கே இருக்கார், இப்போது ஜெயிலில் இருக்கார். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆஃப் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அந்த அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்களே, ஐ மீன் ஹீரோயின், அவங்க வந்து என்னென்னா ஏன் ஸ்மெல் பண்ணேன்னா அவங்கள வச்சும் ஒரு கலாய்ச்சி ஒரு மீன் போட்டு விட்டுருந்தாங்க. அது என் மைண்டு வந்துச்சு. இந்த மீமாக நிறையா வந்துச்சு இல்லையா, அதில் 2வது மீன் பண்ணும், அதனால் சொல்கிறேன். அப்போது இங்கே அப்படியே போயிருங்க. இப்போது அந்த ஹீரோயினில் ஒரு ஹீரோயின் வந்து அவங்க போடுறாங்க, போயிட்டு இருந்து அரவிந்தன் ஃபாலோ பண்ணி போகிறாரு, மனோகர் வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாரு, இப்படின்ற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரஞ்சித் ஹோமா ஸ்டேஜில் இருந்தார் இல்லையா, அவரும் எந்திரிச்சிட்டு இவங்களை விரட்டுறாரு. இப்போ எல்லோரும் சேர்ந்து விரட்டி போயிட்டு நெருங்கி போகிறாங்க. யாரை? அஞ்சனா செஞ்சனாவை கொண்டு போயிட்டாங்களோ அவங்கள கொல்ல போகிறாங்க. அவங்கள காப்பாற்ற போகிற மாதிரியே போகும்போது மேலே மொட்டை மாடியில் வந்து அஞ்சனா செஞ்சனா வந்திருப்பாங்க. அதில் ஒரு கேரக்டர் வந்து ஒருத்தவங்க மேலே இருப்பாங்க, ஒருத்தவங்க கீழே வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி லெஃப்ட்டில் வராங்க, நீ சுற்று அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, அரவிந்தன் வந்து லெஃப்ட்டில் வர்றது திருடே மாறான், ஐ மீன் மனோகர் வராது, நீ சுற்று, அப்போ தான் உங்கள் தங்கச்சியை காப்பாற்ற அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாரு. ஆனால் லிஃப்ட்டு அவங்க கண்ணை முடிச்சு சுட்டுறாங்க, உள்ளே சுட்டுறது இவங்களோட தங்கச்சி சுட்டுறாங்க, வாயில் துணி இனியை வச்சு அப்படி தான் பண்ணியிருப்பாங்க நிறைய சீன்ஸில். அப்போது இப்போ சுட்டுறாங்க. இப்போது ஒரு விஷயம் புரியுது அவங்களுக்கு. பெஞ்சமின் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய உடன்பிறப்புகளை யார் யார் பிறந்தாங்களோ அவங்க கூட இருக்கவங்கள பிளான் பண்ணி அவரே வந்து கொள்கிறாரு. அதுதான் பெஞ்சமினோட பிளானு. எல்லாமே ரொம்ப கரெக்டாக போயிடுச்சு, எல்லாருமே சுட்டுட்டாரு. இன்னும் ஒரே ஒரு ஜோடி மட்டும் கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அரவிந்தன் ஐபிஎஸ் அந்த இடத்துல இருந்தார் இல்லையா, அவர் இருந்தும் இந்த கொலையை தடுக்க முடியல. இப்படியே போய்கிட்டு இருக்கா. இப்போது ஒரு இடத்த சொல்கிறேன், படத்தை பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல உன்னிப்பாக கவனிச்சு தான் புரியும். அதாவது அவர் பொக்கை வச்சுட்டு வெளியில் வாரார் இல்லையா, யார்? ஃப்ரான்சிஸோட கல்லறைக்கு யார் வச்சார்? மனோகர் வச்சார். வரார் இல்லையா, அதுக்குள்ளே இன்னொரு போலீஸு அப்படி ஒரு பிரேமில் காட்டியிருப்பாங்க, ஐ மீன் ஒரு பர்சனை காட்டியிருப்பாங்க. போலீஸ் எப்படினாலும் வச்சுக்கலாம், இருட்டுக்குள்ளே ஒரு பைக்கில் நிற்கிற மாதிரி. அந்த கேரக்டரை அந்த இடத்துக்கு அனுப்புனது யார் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். யார் அப்படின்னா ரஞ்சித். அதை ஹோமா ஸ்டேஜ்லேருந்து ஒருத்தர் மீண்டு வந்தார் இல்லையா, அவர் அனுப்பிச்சி விட்ருக்கிறாரு. அவர் வந்து ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆனார்னு சொன்னோம் இல்லையா, ஹோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த இடத்துலையே யார்? பெஞ்சமின் கேரக்டர் வந்து காப்பாற்றி விட்டுருப்பாப்புல. எப்படின்னா ஹாஸ்பிட்டல் மேலே போட்டு போயிடுவார். அப்போ சொல்லுவார், இந்த மாதிரி பெஞ்சமின் வந்து ஆக்சிடென்ட் பண்ணதான் வந்தான், ஆனால் இங்கே அவன் தான் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல அரவிந்தன் ஐபிஎஸ் வந்து லைட்டரை வந்து வச்சு தம் பற்ற வச்சுட்டு தம் அடி வேணாம் அப்படின்பார். இப்போது லைட்டரை ரஞ்சித்து பார்த்துடுறாரு. டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை இவர் அவராக இருப்பாருன்னு அவரை ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க மேட்ரு. அரவிந்தன் ஐபிஎஸ் இருக்கார்ல, அவர் தாங்க பெஞ்சமின். செம்மையாக இருக்கா? இதுதான் ட்விஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் சொல்கிறேன், அது அதை விட ட்விஸ்ட்டாக இருக்கும். இப்போ கண்டுபிடிச்சிட்டாரு, மாட்ட போகிறாரு. இவரோட எல்லா விஷயமும் நிறைவேறிடுச்சு. யாரோட எல்லா விஷயமும் நிறைவேறிச்சு? ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணணும், அது மட்டும் பண்ணாமல் இருக்கிறாப்புல இந்த பெஞ்சமின் என்ற அரவிந்தன். அப்போது எல்லாத்தையும் விட்டாங்க, ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் இருக்கும்போது ஒரு கேரக்டர் வந்து டம்முன்னு மோதும். யார் மேலே மோதும் அப்படின்னா ரஞ்சித்தும் மனோகர் இருக்கிற இடத்துல மோதணுன்னு, நீ ராபரி கேஸில் உள்ளே போனது தானே, நீ ஏடா இங்கே இருக்க அப்படின்ட்டு. இதுக்கிடையில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. அது என்ன குழப்பம் தெரியுமா? அதுவும் ஹீரோ தான் பண்ணி வச்சுருப்பார். சம்மந்தமே இல்லாத ஒரு பாடி எரிச்சு அவர் தான் தீரஜ்ன்னு 2 பேர் இருக்காங்களா, அதில் ஒரு ஆள் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இந்த ஓவரால் ட்விஸ்ட்டில் ஒரே ஒரு விஷயம் ரிவீல் பண்ணிடுறேன். இவன் வந்து அவன் தம்பியை கொண்டாங்களே, அது கெமிஸ்ட்ரி லேப்னு சொன்னோம் இல்லையா, அந்த லேபில் இருக்கிறவங்களெல்லாம் கொல்லலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் தம்பி இல்லாமல் இருக்கிறோம்ல, நான் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறோம்ல, உதாரணம் சொல்கிறேன், நான் என்ன இல்லாமல் இருக்கணும், என் உடன்பிறப்பு இல்லாமல் நான் இருக்கேன்ல, இப்படி வச்சுக்கோங்க, அப்போனா நல்லாயிருக்கும். அதே வழியே எல்லோரும் உணர்வுன்றதுனால செத்தவன் எல்லாம் ஃபிசிக்ஸ் லேபில் இருந்தவன், கெமிஸ்ட்ரி லேபில் வந்து துன்பப்படுத்தாங்களோ அவங்கள யாருமே கொள்ளவே இல்லை. அவங்களாம் அவங்க கையிலே சுட வச்சுருக்காங்க, அதனால் அவங்கள ரிவீல் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போது இதை ஓவராலாக கண்டுபிடிச்சி முடித்தோடனே அவனை காப்பாற்றணுன்ட்டு ஓடும்போது தான் தெரியும் ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், ஒருத்தன் இங்கே வந்து மோதுறான். அப்போது இதில் 2ல் ஒருத்தன் சாகவே இல்லைல்ல அப்படின்றது போலீஸ்க்கு மெயின்ட்டு வேகமாக ஓடி போகல. ஓடி போய் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, என்னம்மா படத்தை எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற ஃபீல் இருக்கும். அது என்ன அப்படின்னா, அங்கே போனவுடனே ஒரு அருமையான டைலாக் இருக்கும். இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா இது இந்த இடத்துல சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை நானே மறந்துடுவேன் அந்த மாதிரி. அது என்னென்னா, சாந்தி மேமுக்கு ஒரு லெட்ரு வரும், அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே அம்மானு எழுதிருக்கும். அது அனுப்புனது யாராக இருக்கும்?
நம்ம ஹீரோ தான். அப்போ பெஞ்சமின் தான் ஹீரோ. இந்த இடத்துல ரிவீல் ஆயிடுச்சா. இப்போது அங்கே போனோடனே எல்லாருமே யானைக்கு மடி சறுக்கும், உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அப்படின்ட்டு இவர் ரஞ்சித் ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த டைலாகை போட்டுவிடுவாங்க. அது என்ன டைலாக் தெரியுமா? அதாவது எப்போவுமே பெஞ்சமின் வந்து ஆப்ஷன் ஏ பி சி பிளான் ஒன்று வச்சுருப்பான். அவன் காய் நகர்த்தும் போது தெரியாது, அவன் கேமை முடிக்கும் போது தான் அது தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து இவர் லைட்டர் ஆன் பண்ணியிருப்பார்ல ஒரு இடத்துலையா, அதே மாதிரி ரஞ்சித்தை பர்டிகுலர் அரவிந்தன் காப்பாற்றிருப்பார் இல்லையா, போலீஸு ஐ மீன் பெஞ்சமின் காப்பாற்றிருப்பில்ல, அதனால் கண்ணில் தெரிகிற மாதிரியே வச்சுருப்பார். அவர் மயக்க ஸ்டேஜில் பார்த்துருப்பாடுறதுனால இவர் இது பண்ணுவார். இவராக தான் வாண்டடாக வந்து மாட்டியிருக்காரு, புரியுதா? அரவிந்தன் ஐபிஎஸ் தான் ரஞ்சித் வீட்டுக்கு வாண்டடாக போய் என் லைட்டரை பாரு அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு இவர் நம்மளை காப்பாற்றும் போது இவர் நம்மளை லைட்டரை பார்த்தாரு அப்படின்னு எல்லாமே அனுமானத்தில் வாண்டடாக தான் போய் சிக்கியிருக்கிறாரு. சரி, வாண்டடாக போய் சிக்கியிருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மேட்ரு அந்த மார்க்கெட்டில் விசாரிக்கும் போது அவர் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கார், நீங்கள் தானே பிடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம கடைசியாக கொல்ல வேண்டிய ஆள் எங்கே இருக்கான்? ஜெயிலில் இருக்கான். ஸோ நம்ம கொல்லுவோன்ட்டு இறங்கின இடம் சரியான பிளானிங்கு. பிளான் பண்ணி இவராக போய் மாட்டி தான் ஜெயிலுக்குள்ளே போயிருப்பார். அங்கே குட்டு குட்டு குட்டுன்னு ஓடிடுவாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து மோதுறது யார்? சார் நான் தீரன் இல்லை தீரச் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது என்னை காப்பாற்றணும், உன்னையை காப்பாற்ற வேண்டியது இல்லைடான்ட்டு அவங்க எதுவுமே டேலாக்லாம் கிடையாது, நானாக சொல்கிறேன் உங்களுக்கு. குடு குடு குடுன்னு அவனை போய் காப்பாற்றணும்னு போனால் தண்ணி தொட்டிக்குள்ளே தலையை முக்கி வச்சுட்டு லைவாக வெள்ளை சட்டையில் அந்த ஐபிஎஸ் ஜெயிலில் ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்களா அப்படியே இருப்பாப்புல, அவனை கொன்றுவாப்புல. கொன்று முடிச்சதுக்கு பிறகு மனோகருக்கு இந்த படத்தில் இடையில ஒரே ஒரு சீனில் நான் சொல்லாமட்ட ஒரு சீன் உண்டு. என்னென்னா அவருக்கு ஒரு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த விசாரணை டயத்தப்போ இவன் எதுக்கு வந்துட்டு போனான்னு கேட்கும்போது இவரை பற்றி அவரே தெரிஞ்சுக்குவார். தெரிஞ்சுட்டு ஒரு டைலாக் இருக்கும், நமக்கான ஒருத்தவங்க இல்லைன்னா நம்ம அனாதையை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இந்த கஷ்டம் வந்து உன் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹார்ட்டை நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இடையில ஒரு ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா ஒரு டேப்லெட்டு தடை செய்யப்பட்ட டேப்லெட்லாம் வந்து பிடிக்கிறதுல இவர் போயிருப்பார், ரஞ்சித் வந்து அங்கே போயிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. அந்த டேப்லெட்டு கையில் இருக்கும். அது என்ன டேப்லெட்னா அதை சாப்பிட்டா பிரெயின் டெட் ஆயிரும். அதை அப்படியே போட்டுட்டு என்னோடய ஹார்ட்டை வந்து இந்த மாதிரி அவர் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பிளட்டை போடுவார், டெத் ஆயிடுவார். ஒரு டைலாக் இருக்கும், அட்டகாசமான டைலாக்கு. இந்த கதை ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். ராபரியில் சொன்னீங்களே ஸ்டார்டிங்கில் ஒரு சீனு கொள்ளடிச்சாங்கன்ட்டு ஓட்டுறதை மட்டும் காமிச்சாங்கன்னு, அதில் ஓட்டினதே யார் அப்படின்னா அந்த தீரன் தீரச்சில் ஒருத்தன் தான் அப்படின்றத அந்த இடத்துலலாம் ரிவீல் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணும்போது சூப்பரான ஒரு மேக்கிங்காக இருக்கும். ஓவராலில் கடைசி வந்து ஹார்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மாத்திரையை போட்டு பிரெயின் டெட் ஆகி அதே தண்ணி தட்டிக்கில் விழுந்து அண்ணற ஒரு குழந்தைய காட்டுவாங்க. ஐ மீன் அந்த ஃப்ரான்சிஸை காட்டுவாங்க. லிஃப்ட்டில் வச்சு இந்த சஞ்சனா உலக வழக்கில் இவங்க கண்டுபிடிக்கிற இடம் இருக்கும் இல்லையா, இவரை பர்டிகுலர் அதாவது கண்டுபிடிக்கும் சட்டையை ஓப்பன் பண்ணி விட்டு அதில் ஃப்ரான்சிஸ் எழுதியிருக்கும். ஃப்ரான்சிஸ் அப்படின்னு ஒன்று பெஞ்சமின் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஏன்னா தம்பி பேரை பச்சை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. இப்படியே ஓவராலாக கடைசி ஒரு இறந்தும் போயிடுறாரு, இறந்த பிறகு ஹார்ட்டும் கொடுத்துறாரு. இந்த ஹார்ட்டை அவங்க மனோகர் வந்து பொக்கே வைக்கும்போது தான் சட்டை ஓப்பனில் லைட்டாக அங்கே ஹார்ட் அடிச்சு பண்ணியிருக்காங்கன்றது அந்த இடத்துல தெரியும். ஒரு டைலாக் சொல்கிறேன், சரியான டைலாக். இருட்டு வியாதின்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து இருட்டுக்கு ரொம்ப பயப்படுவான், அதனால் அவன் பக்கத்துலேயே ஞாபகம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டுக்கிட்டு 2 பேரும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரான்சிஸ் பெஞ்சமின், ஃப்ரான்சிஸ் பால் பெஞ்சமின் பால்ட்டு 2 பேருடைய கல்லறை அந்த இதில் வந்து ஒரு பூங்கத்து வைக்கும்போது தான் இவருக்கு சர்ஜரி பண்ண அந்த இதில் இருப்பாங்க. ஓவராலாக பட முடியும். ஸோ இந்த ஓவரால் இதில் வந்து ட்விஸ்ட்டு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒன் டைம் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம். இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணலாம். இந்த டீட்டெயிலுக்காகவே பார்க்கலாம், அவ்வளோ அருமையான ஒரு படம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். ஹாய், வந்து ஒரு ஹாப்பி மூடில் சூப்பர் படத்தை பற்றி பேச போகிறோம். படம் பேர் பேசும் படம், தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க, தமிழில் வச்சு விட்டுறேன். இந்த படத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய படத்தில் வந்து எந்த இடத்துலையுமே டைலாக் இருக்காது. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் டிவியில் போடும்போதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு படம். ஸோ இப்போ அந்த படத்தை தான் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க, ஸ்ட்ராங் ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னா இதில் அவ்வளோ சீன்ஸ் இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் எல்லா சீன்ஸையும் சொல்ல போகிறேன். அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கே அப்படின்ட்டு பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீலை கொடுத்துரும். ஸோ ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏதாவது அங்கங்கே ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து படத்தில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றா ட்விஸ்ட்டாக உடையிற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சீன் நல்லா இருக்குல்ல, இந்த சீன் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க அந்த ஃபீலை வந்து ஒரு முழுமையாக அந்த படம் வந்து கொடுத்துரும். சரி, ஓகே, உள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலைக்காரியை காட்டுவாங்க. அந்த வேலைக்காரியோட ட்ரெஸ்ஸுக்காகவே படம் பார்க்கலாம். ஐயோ, இதை பேசிடக்கூடாது சொல்லிகிட்டே இருந்தாலும்
இதுக்காகவே எங்கேயாவது நம்ம சிக்னம்லாம் வச்சு செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிளாமராக போட்டிருப்பாங்க. அது அப்படி இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து தூத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு ரூமாக மேலே 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 அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படியே வருவாங்க. இதில் வந்து மொட்டை மாடி பகுதியில் தான் வந்து நம்ம விண்வெளி நாயகன் கமலஹாசன் வந்து ஸ்டே பண்ணியிருப்பார். அப்போ வந்து படத்தில் வந்து இவர் வந்து ஒரு வேலையில்லா பட்டதாரி, சரிங்களா? அந்த கான்செப்டில் தான் இது வந்து போகும். இப்போ இவங்க போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய இடத்துல டைலாக்காக பேச போகிறேன். அதெல்லாம் சீனை வந்து நான் டைலாக்காக சொல்ல போகிறேன். ஆனால் படத்தில் ஒரு டைலாக் கூட கிடையாது, ஒரு டைலாக் கூட கிடையாது. அதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷலு. அதனால தான் படம் பேர் பேசும் படம்னு வச்சுருக்காங்க. இப்போ வந்து வேலைக்காரி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லணும், அதை டைலாகும் இல்லாமல் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். அப்போ வந்து தூத்துட்டே வந்துகிட்டே இருக்கும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸு கிளாமரா இருக்கும் இல்லையா? ஒரு பெருசு வந்து அதை பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல வாண்டடாக குப்பையை போட்டு அந்த இடத்துல வந்து தூக்க சொல்லும். அப்போ தூக்க சொல்லும்போது இவங்களும் தூப்பாங்க. தூத்துட்டு இப்படி இருக்கும்போது இப்படி மேலே பார்க்கும்போது எனக்கு இப்போ அந்த இதையாக வந்து டோன்ட் லெட் பி அவர் லேடி பண்ட். அப்போ வந்து பண்ணேன்னா அவங்க குனியும் போது அவங்கள பார்க்குறதுக்காக இருக்கும்போது இப்படி பார்த்துருவாங்க அந்த வேலைக்காரி. பார்த்ததுக்கு பிறகு என்னையவா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையை தூத்து இப்படி வச்சுருப்பாங்களே, அதை டம்முன்னு அப்படியே அந்த இடத்துலேயே போட்டுட்டு அப்படியே போயிட்டு அப்படின்னு மேலே போவாங்க. மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் இப்போது நம்ம கமல் அவங்க வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ண வராங்க. வரும்போதே வீடு பூட்டி இருக்கும். வீடு பூட்டி இருக்கும்போதே அப்படியே ஓட்ட வழியாக பார்க்குறது. ஓட்ட வழியாக வீட்டை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது கொஞ்சம் எப்பவும் பார்த்தா கொஞ்சம் அரைவரையா அப்படி தானே தூங்குவாங்க பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது. அந்த மாதிரி ஒரு இளைஞர் தூங்குற மாதிரி இவங்க இவங்ககிட்ட இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். உடனே நம்ம இப்போ கூப்பிட்டுருக்கலாம். இப்போ டைலாக்கே கிடையாதுன்றதுனால விளக்க மாற்ற பொண்ணு தான் தட்டுற சீனே இருக்கும். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் எப்படி கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. உடனே திறந்ததுக்கு பிறகு உள்ளே வந்து எல்லாம் இருக்கும்போது இப்படி பார்ப்பாப்புல. இப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வந்தேன், பார்க்கும்போது உள்ளே வந்து கொஞ்சம் கிளாமர் புத்தகங்கள்லாம் இருக்கும். அதை எடுத்து அப்படியே நைஸாக பார்த்துட்டு டபக்குன்னு வச்சுருவாங்க. அது ஒரு 2 பீஸில் வந்து ஒரு ஃபோட்டோ, அந்த புக்கில் உள்ள ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது போட்டுருவாங்க. அப்படி இப்போ வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணும்போது அவர் டிகிரி எப்படி கன்வே பண்ணியிருக்காங்கன்னா, டிகிரி பட்டம் வாங்கும்போது ஒன்று கொடுப்பாங்கல்ல ட்ரெஸ்ஸு, அதோட ஃபோட்டோ தான் இருக்கும். அதை தூக்கி அங்கே வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் பார்ப்பார். இவர் போய் அங்கிட்ட போய்ட்டு அந்த கிளிப்பில் எம்ப்ளாய்மெண்ட்டு டீட்டெயில் எங்கெங்கே போகணும் அட்டர்னான்னு வச்சுருப்பாங்களா, அதை கிளிக் பண்ணிகிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு ஷாட்டு இந்த ஃபோட்டோ வைக்கிறார்ல, அவரோட ஃபோட்டோ அந்த வேலைக்காரி தூக்கி வைக்கிறாங்க இல்லையா, பட்டம் வாங்கின அந்த ஒரு ஃபோட்டோ. அடுத்த செகண்ட் அதுக்கு மேலே தூக்கி செருப்பு தூக்கி வைப்பாப்புல. வச்சோடனே கமலோட ரியாக்ஷன் வந்து செம்மையாக இருக்கும். வச்சுட்டா இதில் போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும். அப்போ கன்வே பண்ணுற விதங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போது இப்படி சூப்பராக போயிட்டு இருக்கும்போது இப்போ இப்படியே ஒன்றா போயிட்டு இருக்கும்போது இப்போ வந்து அப்படியே அவர் வேறு ஒரு இடத்துல, அதாவது 8th பில்டிங்கில் ஒன்று காட்டுவாங்க. ஒரு டீ வந்து ₹1. அப்போது ஒருத்தர் ₹2 கொடுத்துட்டு தூக்க சொடவில் அதை எடுத்துகிட்டு ஒரு பையன் டீ ஊற்ற வருவான். அது ₹2ல் ₹1 சில்லறை மீதியை வச்சுட்டு ₹1 டீ ஃபுல்லாக ஊற்றி கொடுக்குற காட்சி ஒன்று இருக்கும். அது அப்படி இங்கே வந்து பார்த்தா இவர்கிட்ட வந்து காசு இருக்கும், ₹1 இருக்கும், 50 காசு வாங்கலாமா, ₹1 வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு சிந்தனை வந்துட்டு 50 காசுக்கு வந்து டீ வாங்குவார். 50 காசு வாங்கும்போது கிளாஸில் அரை கிளாஸ் இந்த பையன் பார்த்து ஊற்றிட்டு அதை கொஞ்சம் மறுபடியும் திறந்து இதில் ஊற்றிட்டு அந்த பழைய காலத்து ஸ்டைலில் ஒரு ஜக்கு மாதிரி இருக்குமா அந்த இதில் அதில் அப்படி வச்சோடனே அப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேம் வைப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரேமு, சூப்பராக இருக்கும். அது வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணுற விதம். இப்போ டைலாக் கிடையாது, ஒரு சூப்பரான சீனே எடுத்திருக்காங்க. அதை கன்வே பண்ண எப்படி திரும்ப கன்வே பண்ணியிருப்பாங்க, ஆப்போசிட்டில் ஒரு காக்கா இருக்கும், காக்காவை காட்டுவாங்க. அப்படியே அங்கே காமிச்சதுக்கு பிறகு அப்படியே கமலோட மூஞ்சிக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் போனது கூட வந்து செம்மையான ஒரு மேட்ரு. இவருக்கு அந்த சிந்தனை, காக்கா வந்து கல்ல போட்டு தண்ணி குடிக்கணும் இல்லையா, அந்த வீடியோ ரியலாகவே கூட இருந்துச்சுல, அந்த இதை தான் அவர் பண்ணுவார். அடி உள்ளே போவார், அந்த இரும்பு பட்டனு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கும், அதை ஒவ்வொன்றா போடுவார். போட்டு அரை கிளாஸ் டீயை அப்படியே ஒரு கிளாஸாக மாற்றிட்டு அந்த ஒரு கெத்தோட நம்ம ஃபுல் டீ குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலோடு அப்படியே குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இப்போ கிளம்பி வேலைக்கு போகிறாரு. வேலைக்குன்னா வேலை தேடுறதுக்கு போகிறாரு. அப்போ அங்கே போனதுக்கு பிறகு வரிசையில் நிற்கும்போது பின்னால் தள்ளி விடுவாங்கல்ல, ஏன்னா ஒரு குறுக்க நுழைய ட்ரை பண்ணுவார். அப்படியே போகும்போது அங்கே ஒரு 15 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்படியே தள்ளி போய்ட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டரை வந்து பார்ப்பார். சும்மா அப்படி எய்த்தாப்பில் அப்படி மோதி விழுகிற மாதிரி. அவர் ஏன் விழுகிறானா, இவர் ஏதோ வாழைப்பழமோ ஏதோ தின்ட்டு போடுற சீன் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்போ அந்த கேரக்டர் போகும்போது உள்ளேருந்து கடைக்குள்ளேருந்து ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்க. அவர் பெரிய ஆளு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு போறாரு. அவர பார்த்து கை குடுக்கணும்னு இவரும் அந்த கடைக்குள்ள வந்தோனே இவரும் ஏதாவது வாங்குவார் அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல தான் வந்து நம்ம சமந்தா மாமியார காட்டுறோம். இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டாங்க சொல்லக்கூடாதோ. அமலா ஹீரோயின் அட்டகாசமாக இருப்பாங்க. அவங்க வந்து காட்டுறாங்க. அவங்களோட அப்பா வந்து மெஜிஷியனு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் படத்தில் கூட. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இடையில வந்து ஒரு பிச்சைக்கார கேரக்டர் நாராயணன் அவர் பேர். அவர் படத்தில் ஹீரோட பேர். அதை வந்து நம்ம அடுத்து கன்வே பண்ணலாம். இதை முடிச்சுட்டு அந்த பக்கம் போகலாம். அப்போ உள்ளே பார்த்ததுக்கு பிறகு இவங்க வந்து ஒவ்வொன்றா காதுக்கு வந்து தோடு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வச்சோன்னே இது நல்லா இல்லை நல்லா இல்லைன்ட்டு டயலாக் இல்லாமையே சொல்லுவாங்க. அப்போது பார்த்துட்டு ஒன்றா வைக்கும்போது கடைசி ஒன்று ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். அதை எடுத்து வச்ச உடனே இது வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே இப்படி தான் அப்படி காமிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஓகேன்ட்டு அதை தான் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த பொருள் எல்லாம் வாங்குற இடத்துல வந்து அவங்க அப்பா மியூசிஷியன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அப்படியே பார்ப்பார், கைத்தட்டி இருக்கும் இல்லையா, அதை அப்படியே எடுப்பார். யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு டபக்குன்னு அதை ஒரு கர்ச்சீப்பை மாற்றி உள்ளே பைக்குள்ளே வச்சுட்டு போகிற மாதிரி. மறுபடியும் கமல் வந்து அதை இது பண்ணும்போது இப்படி பண்ணுவார், டபக்குன்னு அது உடஞ்சிரும். உடஞ்ச உடனே என்ன நடக்கும், குடுகுடுன்னு ஓடுற சீன் தான். உடனே துரத்தி போகும்போது அவர் வெளியே போயிடுவார். அப்புறம் அவங்கள பார்த்துட்டு அது யார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறதெல்லாம் போகும்போது இது பின்னாடி கேட்பார் கமல். ஒரு இடத்துல கேட்கும்போது இது யார் இதான்னு கேட்கும்போது இவங்க அப்பா இவங்க அம்மா பெற்றவங்க அப்படின்ட்டு டைலாக் இல்லாமையே ஆக்ஷன்லேயே கன்வே பண்ணிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல வந்து 50 காசு வச்சுட்டு ஒரு பிச்சைக்கார் சொன்னேன் இல்லையா, அவர் தான் இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் உங்களுக்கு சொல்லும்போது புரியும். அப்போது இந்த இடத்துல வந்து இவரை பார்த்துட்டு 50 காசு அப்படி சுண்டி விட்டு அப்படி ஸ்டைலாக பார்த்துட்டு ஆள்லாம் நல்லா டை கட்டி டிப்டாப்பாக இருப்பாப்புல. வேலை இல்லை ஒன்றும் இல்லை, நம்மளோட கீழே இருக்கவங்ககிட்ட வந்து நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு காட்டுற ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இப்போ நம்ம விண்வெளி நாயகன் கமல் இருப்பார் இந்த இடத்துல. அப்போ என்ன அப்படின்னா காட்டும்போது பிச்சைக்காரனுக்கு வந்து அப்படியா இப்போ பாரு என்கிட்ட 50 காசாக கட்டுறேன்னு ₹1 எடுத்து காட்டினோன்னு அப்படியே மூஞ்சி மாறுங்க உங்களுக்கு அடுத்து ₹2 அப்படி இப்படின்ட்டு விதமாக உள்ளேருந்து பணமாக வந்துக்கிட்டே இருக்கும். வந்தவொடனே இந்த இடத்துல வந்து அப்படியே அப்செட் ஆகிடுவார் கமல். என்னடா அப்படி நமக்கு ஒரு பிச்சைக்கார அவமானப்படுத்திட்டானே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே அங்கே போய்ட்டு அந்த வேலைக்கு தேடுறாருன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே போய் நிற்கும்போது ஒவ்வொரு இடத்துல பின்னாடி தள்ளி விட்டாங்கன்னே ஒரு சூப்பராக ஒரு கார் பக்கத்தில் வந்து அப்படி கையை வந்துட்டு இப்படி சும்மா நிற்கும்போது இப்போ அமலா கார் கிராஸ் ஆகும். ஹீரோயின் கார் கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இந்த கார் வந்து இவரோட கார் அப்படின்னு நினச்சிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்படியே அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கிடுவார். என் கார் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்ல மாட்டாரா அடிக்கத்தா அப்படின்ற மாதிரி இப்படியே போயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து அங்கே ஒரு கேரக்டர், ஒரு பெரிய ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரன், அந்த பணக்கார கேரக்டரை அங்கே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த பணக்கார கேரக்டர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையார தான் வேலையே. ஃபுல்லாக அங்கே ரூமில் குடிச்சிட்டு வெளியில் வந்து மட்டையை எங்கேயாவது படுத்து கிடக்கும். அப்போது இந்த ஹோட்டல் இந்த எல்லா இடமும் ஒரு இடத்துல சந்திக்கல. இந்த இடத்துல வந்து அமலா கார் போயிடும். அந்த இடத்துல நிற்கும்போது ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று விழுந்துடும். விழுந்தவுடனே அந்த ஐஸ்கிரீமை பார்த்துக்கிட்டே இருப்பாப்புல. அதை போய் எடுக்கிறது பார்க்குறாரா, என்ன பார்க்குறாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த இடத்துல இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது படக்குன்னு பணம் வந்து நிறையா விழுந்துடும். அந்த பணக்கார்ட்ட இருந்து நிறைய கீழே பணம் விழுந்தோடனே ஒவ்வொன்றா எடுத்துட்டு அவர் ஃபுல்லாக போதையில் இருப்பார் அந்த இடத்துல. அப்படியே ஒன்றா எடுத்துடலாமல் போகும்போது ஒரு தாள் வந்து விட்டுட்டு போயிடுவார். அது கரெக்டாக இன்னொரு காரோடைய டயரில் ஒட்டிக்கிட்டு அப்படியே போவோம். அது கூடயே போயிட்டு மிஸ் பண்ணிடுவார். அதை எடுக்க முடியாது. அப்போ இப்படி போனதுக்கு பிறகு இப்போ இதே கேரக்டர் ஒரு இடத்துல குடிச்சிட்டு படுத்து கிடக்கும். நைட் ஆனால் குடிச்சிட்டு படுத்து கிடக்கும்போது அப்போம்போது பார்த்துட்டு மைண்டில் தோணிடும், இன்றைக்கி கிடத்திட வேண்டிதான் அப்படின்ட்டு. அப்படியே தூக்குவாப்பில் தூக்கிட்டு தன்னோட மொட்டை மாடி இருக்கும் இல்லையா, அங்கே கூப்பிட்டு போகிறது. இந்த காட்சியில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா மொட்டை மாடியில் படி ஒரு இடத்துல சைடில் மரக்கட்டை படி மாதிரி இருக்கும். அப்போ 3 மாடி அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். தோளில் தூக்கி போட்டு அப்படி போகும்போது அந்த படியில் வரும்போது தலையில் அப்படி சர்றன்னு வலிக்கிட்டு வர மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா டயலாக் கிடையாது, கொண்டு போகிற காட்சியை வந்து விரிவுபடுத்தும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருப்பாங்க. அது உள்ளே வரும்போதே இந்த மொட்டை மாடிக்கு போகும்போது மொதல் மாடி இருக்கும் இல்லையா, அங்கே வரும்போது ஆள் வந்துடுவாங்க. ஆள் வந்தோடனே ஒரு 3 பேர் படுத்துருப்பாங்க. அதில் படுக்க போட்டுட்டு அப்படி கண்டுக்காம மாதிரி இப்படி நிற்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாடி கொண்டு போகிற சீன்ஸே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே போனதுக்கு பிறகு போய் போட்டுட்டு வீடை பூட்டிட்டு ஜன்னலை திறந்து அது வழியாக போயிட்டு அங்கேயும் பூட்டிட்டு உள்ளே இருந்துக்கிட்டு இப்போ பண்ணணுன்ட்டு வாய்க்குள்ளே துணி இனியெல்லாம் வச்சு வாயை மூடிட்டு அங்கே சம்பவம் அங்கே உள்ள கீ எடுத்துக்கிட்டு இப்போ நேராக அந்த ஹோட்டலுக்கு போகணுன்ற மைண்ட் செட்டு. ஏன்னா இதில் டைலாக்கு ஹோட்டல் பேர் கூட சில இடத்துல போட்டிருக்க மாட்டாங்க. அந்த சிம்பிள் எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்க மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு ரவுண்டு இருக்கும். இது ஒரு ஹோட்டல் பேர் கன்வே பண்ணுற மாதிரி. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு இது அந்த இடம் தானே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல ஹோட்டல் பேர் காட்டியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா புஷ்பா ஹோட்டல்னு நினைக்கிறேன் ஐத்திங்க, அதை நான் சரியாக நோட் பண்ணல. அப்போது வந்து இந்த இடத்துல வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ரவுண்டு போட்டு ரெக்க இருக்கும் அப்படின்ட்டு, அதை வச்சு அங்கே போயாச்சு. அங்கே போனதுக்கு பிறகு உள்ளே திறந்து பார்த்தா அப்படியே பிரம்மாண்டத்தில் அப்படியே
ஒன்றுமே இல்லாத ஒருத்தனுக்கு எல்லாம் கிடச்சா எப்படி இருக்கும்? அந்த ஃபீல்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு சரக்கு அடிக்கிறது, எடுத்து வைக்கிறது, அது இதுன்ட்டு அப்படியே ஒரு ஹாப்பி மூடு போயிட்டு கூடவே வந்து இவரை கட்டி உள்ளே போட்டிருக்காரு இல்லையா, இவருக்கு பாத்ரூம் போகிறதுக்கு அந்த இதையும் எடுத்துகிட்டு வந்துடுவாப்புல. அப்போ அங்கே போயிட்டு பணத்தெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு. இங்கே வந்து திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே அட்டாசமாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் வந்து இப்போ பாத்ரூம்லாம் காலையில் போகணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு அந்த டீப் அடியில் சொல்லி தனியாக எடுத்து தனியாக பாத்ரூம் போக வச்சு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போக வச்சு அதை பார்சல் கட்டி சீரியஸாக இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு எத்தனை ஒரு 7-8 படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வயசில் தான் அந்த படம் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தேன். விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்னால் மறக்கவே முடியாது அதை. அப்போ அகைன் இந்த டைம் பார்க்கும்போது அதே ஒரு ஃபன் இருந்தது. அப்போ இப்படி வச்சுட்டு அதுக்கு சென்டெலாம் அடிப்பார் மேலே, ஸ்மெல் வந்துடக்கூடாதுன்ட்டு. இப்போ போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு ஒருத்தன் அப்படி பார்ப்பான். ஒரு நார்மலாக ஒரு பஸ் ஸ்டாப்பில் வச்சுட்டு இப்போ வச்சுட்டு ஓடுறதுக்கு பிளான் போட்டிருப்பாப்புல. இப்போ வந்துட்டு அப்படியே பார்ப்பாப்புல, அப்படி டப்புன்னு ஒரு அந்த இடத்துல ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்ணுவாப்புல. அப்படி போகணுன்னு நினைக்கும் போது இவர் பார்த்தோன்னே அப்படியே அந்த சுவரில் சாஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஆக்ஷன் இதெல்லாமே இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த இடம். அப்போ என்னென்னா ஒரு தூரம் போனதுக்கு பிறகு படக்குன்னு கைத்தட்டி கூப்பிட்டோடனே கமல் அடுத்துக்கிட்டு அங்கே கைத்தட்டி டாக்ஸியை கூப்பிட்ற மாதிரி இது வந்து செம்மையாக இருக்கும் அந்த இடத்துல. உடனே போயிட்டாமன்ட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு கக்கா வந்து பக்கத்தில் வச்சு இப்படி மோந்து வாப்பில் சொன்ன செம்மையாக இருக்கா, அப்படியே பார்த்து தூக்கிட்டு ஓடிட வேண்டியதானு ஓடி வாப்பில் ஏதோ தூக்கிட்டு ஓடி இருக்காப்புல கக்கா இருந்தது. இப்போ அங்கே போன தூரம் பிச்சைக்காரன் முன்னாடி போய் நின்றுட்டு இப்போ கோட் சூட்லாம் போட்டு ஆள் சும்மா டிப்டாப்பாக இருக்காப்புல, கண்ணாடிலாம் போட்டு கெட்டு பணம் வேறு இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு அப்படி கட்டு பணத்தை வீசினோடனே அப்படியே பரவாயில்லையா பிச்சைக்காரனோட ரியாக்ஷன். அந்த நாராயணன் கேரக்டர் செம்மையாக சீரியஸாக செம்மையாக நடிச்சிருப்பாப்புல. இன்னொரு கேரக்டர் ரம்யா வரும், அதை நான் சொல்கிறேன். அவங்க பேர் ரியல் பேர் இது எல்லாமே படத்தில் வந்து டைலாக் இல்லாமல் படம் முடிஞ்சோடனே எழுத்து போடும்போது இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா இந்த இடத்துல வந்து பிச்சைக்காரர் வந்து என்ன பண்ணுவார், போனதுக்கு பிறகு அந்த தட்டை வச்சு அப்படி வீசுவார், ஒரு ஸ்மெயில் விடுவாப்புல, சான்ஸே இல்லை. வேர்ல்டு சினிமாங்க இது. அப்போ என்னென்னா ஏன்னா அந்த மாதிரி படம் இவ்வளோ சீன்ஸ் எல்லாமே டைலாக் இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் தாண்டி நம்மளை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து அடுத்த கட்டம் ஒன்று என்னென்னா இப்போ லவ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இல்லையா, இவர் அங்கே போய் தங்கியிருக்கிறார்ல, அங்கே தான் வந்து ஹீரோயின் அமலா அவங்களுடைய அப்படியே ஆப்போசிட்டில் தான் அவங்களுடைய ஸ்டேயும் இருக்கும். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மெஜிஷியன் அவங்களோட பொண்ணு இவங்க அப்படின்ற மாதிரி. அப்போது இது வந்து என்னென்னா இப்போ ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க வச்சுக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். அவர் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்தில் வந்து கமல் வந்து இருப்பாப்புல. இப்போ ஒரு கொலகாரம் உள்ள வராரு, அவர் யார் என்னென்னு அடுத்து சொல்கிறேன், இப்போ இதை சொல்லிக்கிறேன். அப்போ இவங்க போய் நின்றுட்டு இருக்கும்போது இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்த பொண்ணுடைய முதுகில் போய் ஐஸ் கட்டி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துடும். இவர் போட மாட்டார், ஒரு குட்டி பையன் போட்டுருவான். குட்டி பையன் போட்டவொடனே பக்கத்தில் ஒரு பருத்து சாப்புன்னு செவிலே விட்டுருவாங்க. நான்லாம் வந்து தப்பே பண்ணாமல் இடத்துல அடி வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இன்சிடென்ட் தான், ஆனால் வேறு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அதை ஏன் காமெடி நிறைய அடி வாங்கியிருக்கேன் செவிலில். அது வந்து ஷூட்டுக்காக டேக் ஓகேனாலும் டேரக்டர் வந்து கோவத்தில் இவனுக்கு 2 போட வைப்போன்றிருக்கா அப்படின்னாங்க இல்லையா, அதனால் ஓகே தான் இருந்தாலும் 2 அடிச்சு எடுத்து வச்சு விடுவோன்ட்டுலாம் லைவ் சவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாப்புல. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இந்த மாதிரி 2-3 ஃபன்னாக வந்திருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த செவிலில் அரை வந்தது. அப்போ என்னென்னா ஐஸ் கட்டி போட்டோம், திரும்பி பார்த்தோன்னே இப்போது கன்வே ஆகணும் இல்லையா, இவர் தான் போடலைன்ட்டு மறுபடியும் அந்த குட்டி பையன் மறுபடியும் போட வருவான். அப்போது கைங்குளமாக சிக்கிக்குவான். சிக்கினோடனே சரி அவர் போடலை அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்துடும். அப்போது மறுபடியும் ஸ்டேஜுக்கு போய்ட்டு இது இந்த பொண்ணை வச்சு அவங்க அப்பா வழக்கம் போல் ஒரு கத்தியில் நிப்பாட்டுற மாதிரி மேஜிக் பண்ணுறதுக்கு அப்படி போயிடுவார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போயிட்டு இருந்து ஒரு திருடன் வந்தான்னு சொன்னோமே, அந்த திருடன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலை செய்கிறதுக்காக வந்திருக்கான். கமல் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் இப்போ அந்த இடத்துல கமல் இருக்காப்புல. கொலை செய்கிற மேட்ரே செம்மையாக இருக்கும். சவுண்டு வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க போல, துப்பாக்கி சவுண்டு. ஏன்னா ஐஸ் இருக்கு இல்லையா, ஒரு இந்த நம்ம நார்மலாக குல்பி சாப்பிடும்போது ஷார்ப்பாக இருக்கும் இரும்பு, அதில் வந்து பால் அந்த இதை ஊற்றி ஐஸ்கிரீமாக நம்ம குச்சியில் கொடுப்பாங்களா, அந்த இடத்துல தண்ணியை மட்டும் ஊற்றி அந்த ஐஸ்லேயே கத்தி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்பாப்புல. இப்போது இந்த கொலகாரி வந்து அந்த குறையை குடிச்சிட்டு மட்டையாரார் இல்லையா, அவர் தூக்கி பக்கெட்டு வச்சுங்களா, அவர் தான் கொல்ல வந்திருக்காரு. ஆனால் அந்த இடத்துல இப்போ கமல் இருக்கார். இப்போ வந்து அவரை ஏன் கொலை பண்ண வந்திருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு குடிச்சிட்டு மட்டையார கேரக்டருடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃப் வந்து ஒரு கேரக்டர் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க.
அந்த பர்டிகுலராக அவர் தான் வந்து இப்போ இவனை போட்டு தெளியணும். அது அப்போ நான் சொல்லுவேன் அந்த பணக்காரோட ஃப்ரெண்டு தான் அவர். அப்போது பிளான் போட்டிருக்காரு. இப்போ மூலமா செட் பண்ணிடும் போது அந்த இடத்துல ஒரு சிட்டிங்ஸில் உட்காந்து, படத்தில் டைலாக் கிடையாது, அதான் ரொம்ப முக்கியமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ எடுத்து ஒரு சூட் கேஸ் கொடுத்தோன்னா அதை ஓப்பன் பண்ணால் ஒரு துப்பாக்கி இருக்கும். அது துப்பாக்கி எடுத்து பார்த்தோன்னே அப்படியே ஒரு அந்த வெள்ளை துணியை போட்டு அப்படியே தூக்கிது எனக்கு வேணாம் அப்படின்னு கொடுத்துருவாப்ல. ஏன்னா அவர் தான் ஐஸில் க்ளோ பண்ணுறவர் ஆச்சே இல்லைன்னு. லுக் வைஸாக யார் மாதிரி தெரியுமா இருப்பாப்ல இந்த குலகாரர். நேற்று நாளையா அந்த இதில் ஒரு சயின்டிஸ்ட் வருவார்ல ரீசெண்ட் இந்த டைம் ட்ராவல் படத்தில், அந்த ஒரு ஃபேஸ்புக்கில் இருப்பாப்ல. அப்போது என்னென்னா இந்த கேரக்டர் வந்து கொல்ல சொல்லிட்டாப்புல வந்துட்டாப்புல. இவர் வந்து அட்டம்ப்ட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல. இது வந்து அட்டம்ப்ட் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வராரு அந்த இடத்துல வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா இறகு ரவுண்டு அந்த ஒரு சிம்பிள் ஹோட்டலோட சிம்பிள் அதை பார்த்துட்டு ரூம் நம்பர் பார்த்துட்டு சரிங்க தான் கொல்ல போகிறோன்னு வந்துருவாப்புல. ஆனால் யார் என்னன்னே தெரியாது, ஃபோட்டோ கூட கிடையாது. அப்போ இங்கே வந்தோடனே அந்த ரூமில் யார் இருக்கா, கமல் இருக்காப்புல. ஸோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அட்டம்ப்டாக ஃபெயில் ஆகிடும். ஒரு தடவை வீல் சேரில் ஒருத்தர் வந்துட்டு இருப்பார் உள்ள அந்த மியூசியம் இதுக்குள்ளே. அவர் மேலே படக்குன்னு விழுந்தோடனே அந்த இடத்துல ஒரு அட்டம்ப்ட் மிஸ் ஆகும். அப்புறம் ஒரு 3 அட்டம்ப்ட் மிஸ் ஆயிரும். 3 அட்டம்ப்ட் மேலே ஐஸ் தான் இருக்காது இல்லையா, கரைஞ்சிரும் இருக்காது. அந்த மாதிரி ஃபன்னாக இருக்கும். அந்த ஐஸெல்லாம் எடுத்து உடச்சி கமலே அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்தோடனே ஒரு கண்ணாடியை பார்த்து இவரே பயப்படுற மாதிரி காட்சிலாம் இருக்கும். அப்போது இந்த காட்சி வயசாக பார்க்கும்போது சூப்பர் சீனாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கே ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு இது. அப்போது இப்போது என்ன ஆகுதுன்னா மர்டரு பண்ண முடியல, எங்கிட்ட ஒரு பக்கம் லவ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்கும்போது இப்படி ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி வரும்போது அப்பவும் பேசிக்க மாட்டாங்க. 6 மணிக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சிம்பிளே காட்டுற மாதிரி காமிச்சோன்னா அது அப்புறம் தேட்டருக்கு போவாங்க 2 பேரும். லவ் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது இவட்ட பணம் நிறையா இருக்கு இல்லையா, இப்போ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து இவ்வளோ அசத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒன்றா ட்ரை பண்ணாப்புல போயிட்டு ஃப்ரிட்ஜை காட்டுறது, வாஷிங் மிஷின் காட்டுறது, டிவியை காட்டுறதுன்ற மாதிரி ஒன்றா காட்டும்போது எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போகும்போது அது நம்மளா கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தூரத்தில் ஒரு பூ இருக்கும், எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு ஒரு உடஞ்சி போன பில்டிங் மேலே அங்கே ஏறி எடுக்கிறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணி போவார் பாருங்க. எனக்கு அந்நேரம் ஞாபகம் வந்துச்சு. கடைக்கன் பார்வை காதலியர் காட்டி விட்டால் அந்த மாமலையும் ஒரு சிறு கடுகான்ற மாதிரி அதை பார்த்தோன்னே அதை போய் எடுத்து கொடுத்துருவாரு. சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பாருங்களேன், அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு, அது எதுக்குமே ஆசைப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு. சான்ஸே இல்லைல்ல, செம்ம. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து அதை எடுத்து கையில் கொடுத்தோடனே அவங்க எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு இதை இவர்கிட்டையும் கொடுத்துருவாங்க. இவர்கிட்டையும் இருக்கும். ஏன்னா எனக்கு மைண்டில் இருக்குது வேற ஒரு சீன், அதனால தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இவர்கிட்டையும் இருக்கும். அப்போ இங்கே போன உடனே இது முடிஞ்சிருச்சு, இந்த சீனை சொல்லிடுறேன். இது நான் விட்டேன்னா இது வந்து உங்களுக்கு வேற எங்கிட்ட போகும்போது இது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாதாரண சீனாக இருக்கும், படத்தில் போகும்போது நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஒரு தடவை பணத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து படக்குன்னு இதுக்கு அடுத்துட்டு தான் அந்த சீன் வரும். படக்குன்னு இருந்தாலும் பணம் வந்து கீழே விழுந்துடும். விழுந்தவொடனே பணம் விழுந்துடும், பூ விழுந்துடனே பணத்தை எடுக்கும்போது என்ன பண்ணுவார்னா பூ அப்படி நசுக்கிடுவார். அப்படியே எடுத்து பார்க்கும்போது அப்படியே நஞ்சு போயிருக்கும். இத்தனையோன்று சின்ன அந்த ரோஸ் மாதிரி ஒரு விதமான பூன்னு வைங்களேன், ரோஸ் கலர் கூட ஒரு பூன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ரோஜா பூ கிடையாது. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா விழுந்துடும், நசனோடனே அதே இதுக்கு அப்படி பைக்கில் போட்டுட்டு பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், பணத்துணைக்கு போகும்போது அது நெஞ்சிருது, அதை எடுத்துருந்தா பணம் தானே, அது பிறகு கூட எடுத்துக்கலாம்ல. ஸோ மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய இது லைஃப்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு அட்டகாசமான படம் ரியலாகவே. அப்போ வந்து என்னென்னா இந்த இது வந்து முடியுது. இப்போ அப்படியே போகிறீங்க அந்த கொலார கேட்ரிங் அப்படியே வர்றதும் போது இப்போ அடுத்த அட்டம்ப்ட்டுக்கு ஒரு ரெடி ஆகும்போது அப்படி ஐஸ் எடுத்துட்டு கரெக்டாக குத்த போவார். பின்னாடி அந்த பிளக் பாக்ஸில் அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா சுவிட்சு, அதில் போட்டு சுருட்டுன்னு அப்படியே ஆள் செத்துருவார். செத்தோன்னே என்ன பண்ணுறது, அவர் பைக்கில் என்ன இருக்குது நம்பர்னு பார்த்துட்டு கமல் அப்படியே எடுத்துட்டீங்கன்னா இவர் திருட்டுத்தனமாக உள்ளே வந்திருக்காரு இல்லையா, அவர் அப்புறப்படுத்தணுன்ட்டு அப்படியே எடுத்து அந்த ரூம்குள்ளே போய் போட்டு வந்துடுவாப்புல. அப்புறமா அவர் முடிச்சிருவார். ஏன்னா சாக்கடிச்ச மேகத்தில் தான் இருந்திருக்காப்புல, இவர் செத்துட்டார் நினச்சி அங்கே போய் போட்டுருப்பாப்புல. அந்த மாதிரி இருக்கும். அப்போ இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது இங்கிட்ட ஒரு பக்கம் லவ் இது அப்படியே எல்லாம் ஓவராலாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்துன்னு போகும்போது இப்போ இவன் தான் கொல்ல வந்திருக்கான்றதை கண்டுபிடிச்சதுனால இப்போ அங்கே போய் பார்க்க போகிறாரு. அங்கே போய் பார்க்க போகும்போது என்ன நடக்கும், ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது அவன் எங்கே போகிறான் அப்படின்னு போகும்போது அந்த பணக்காரோடைய நண்பர் வீட்டுக்கு அவன் போயிருப்பான் கொலகாரன். அங்கே போய் பார்த்தோன்னே நடக்கும்போது டைலாக்லேயே போகும்போது ஏன் பண்ண முடியல உன்னால், இந்த மாதிரி வீழ்ச்சியில் ஒருத்தர் வந்து எடுத்துட்டான் அது இதுன்ட்டு அந்த ஃபெயிலியரோடைய இதை ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருப்பாப்புல. அப்போ ஃபெயிலியர் இதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் உனக்கு கொலை கூட பண்ண தரல அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே டைலாக் இல்லாமல் தான் போகும். சரி அதை அடுத்து சொல்கிறேன், இது சொல்லிக்கிறேன். அப்போது இந்த விஷயங்கள் ஃபுல்லாக போகுது இல்லையா, அந்த விஷயங்கள் ஃபுல்லாக போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடி வச்சு ஒரு மேட்ரு வரும். தாடி வந்து கமலுக்கு இருக்காது,
அந்த பணக்காரங்க தாடி இருக்கும். அதை வச்சு இவர் தானே ஃபோட்டோ காமிச்சிருவாங்க. இடத்துல ஃபோட்டோ இருக்கும்போது இவர் இல்லை அப்படின்னு சொன்னேன். இவன் தான் அந்த ரூமில் இருந்தான், ஆனால் இவர் கிடையாது அந்த இல்லை அப்படிங்கும்போது கமல் தான் அங்கே இருந்தார் அப்படின்னு சொன்னேன். இவருக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துடும். ஏன்னா இல்லைன்னா அடுத்தடுத்து கண்டுபிடிக்க வந்துடுவாங்கல்ல. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அப்படியே ஒரு மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாப்புல. இப்போ அப்படியே போனோடனே அப்படியே 2 கட்டா மைண்ட் செட்டில் இருக்கும். அதுவா இதுவா அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த பிச்சைக்கார கேரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து செத்துருவார். அங்கே போனதுக்கு பிறகு அந்த பிச்சைக்காரனை வந்து அப்படியே அப்புறப்படுத்தி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படுத்திருந்த இடம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து உதறுவாங்க. ஃபுல்லாக பணமாக பறக்கணுன்னே அந்த பிச்சைக்காரரை போட்டுட்டு வந்து இங்கே வந்து பணத்தை எடுத்துகிட்டு போடுவாங்க. எவ்வளோ பெரிய சீன் பாருங்களேன். வாழ்க்கையோட தத்துவமே அப்படி அந்த மாதிரி அந்த இடம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதை போய் எடுத்தோடனே லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த இடத்துல அப்படியே உடஞ்சிருவாப்புல. அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு இவர் முத அந்த ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி, அவர் மாசா ட்ரெஸ் போடும்போது அவரோட ட்ரெஸ்ஸை வந்து அந்த கட்டிலுக்கு அடியில் தான் போட்டிருப்பார். அதை போய் தேடுவார். அதை போய் எடுத்துகிட்டு இப்போ அந்த குடிச்சிட்டு மேலே போக வைக்க போட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா, அவர் பாத்ரூமெல்லாம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறப்படுத்துறது. அந்த இடத்துல இன்னொரு தடவை வைக்கும்போது அவன் பார்த்துட்டு பதறி ஓட்டிடுவான். அடுத்த டைம் பார்சல் அவன் இவன் கக்காவலை கொண்டு வருவான் அப்படின்ட்டு அந்த மாதிரி காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே போயிட்டு மறுபடியும் அவரை வழக்கம் போல் எல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் எங்கே குடிச்சிட்டு மட்டாக இருந்தாரோ அங்கேயே போட்டுட்டு இங்கே வந்து அவர் வழக்கம் போல் அவரோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு வெளியில் போயிடுவார். இப்போ வந்து அம்மாலாம் வந்து ஊருக்கு போகிறாங்க. எனக்கே இந்த இடத்துல ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. அறியாத வயசுலேயே ஒரு ஃபீலிங்ஸு. இப்போது சொல்ல வேணால் அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கும். என்னென்னா, அவங்க கிளம்பி போகிறாங்க, இவர் வரும்போது எழுதி வச்சுட்டு வந்துடுவார். மேபி அதில் வந்து அம்மலாட்டையும் சொல்லிடுவார், எழுதிடுவார். என்ன எழுதிடுவார்னா, அந்த பணக்காரன் கடத்தினால அவருக்குமே இவரை பற்றின டீட்டெயில் ஏதோ ஐ திங்க் சொல்லியிருக்கணும். என்ன எழுதியிருப்பாருன்னா, மேபி சாரி கேட்டிருக்கலாம், இல்லைனா எம்எல்ஏ கூட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு கூட ஏதாவது ஒன்று எழுதியிருக்கலாம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதை வந்து அவர் கிழிச்சு போடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். ஏதோ ஒன்று பண்ணால் கூட நம்மளை வந்து எதுவும் பெருசாக இது பண்ணலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்திருக்கலாம். அப்போது ஒருவேளை அந்த ரூமில் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அவன் கொலை பண்ணியிருப்பான். அப்படி ஒன்று இருக்கா? இப்போ கமல் வந்தது ஒரு வகையில் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கா? மனசு திருந்துற மாதிரி ஒரு பிச்சைக்காரனை வச்சுருக்கிறாங்களா? ஸோ இது ஃபுல்லாக கனெக்ட் ஆகுது எல்லாமே. அப்போது அந்த இடத்துல வந்து அம்மடா போகும்போது ஹீரோயின் போகும்போது என்ன அப்படின்னா, அவங்க எழுதி கொடுத்துட்டு பேப்பரில் ஒரு ரோஸ் கொடுத்துட்டு போவாங்க. அந்த ரோஸை தலைவர் எடுத்துருவார். அந்த பேப்பர் அப்படி எழுதி அப்படி சுருட்டி இருப்பாங்கல்ல, நம்ம ராஜாராணி விளாடும்போதெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த சுருட்டி சில இது மடிச்சிருப்பாங்க, சில சுருட்டியிருப்பாங்க. அது சுருட்டுற மாதிரி இருக்கும்போது அதை போய் எடுக்கும்போது அப்படியே பறந்து போய் அது இந்த இரும்பு கம்பி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சாக்கடைக்கு மேல் பகுதியில் நம்ம நிறைய இதில் போயிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே போய் விழுந்துடும். அவரால் எடுக்க முடியாது. பாருங்களேன், அவங்க என்ன சொன்னாங்க, லவ் 2 பேருக்குள்ள ஒரு அட்ரஸ் கூட எழுதியிருக்கலாம்ல, இந்த இடத்துல மீட் பண்ணவே முடியாது. வாழ்க்கையை பாருங்க, ஐயோ என்னடா சந்திச்சிருக்கலாம் பேசிக்கலாம், அந்த அளவுக்கு நமக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த இடத்துல டைலாக் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லையா, படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவை நினச்சி ஒரு அழுவுற மாதிரி ஒரு சீன்ஸ் வரும். அந்த இடத்துல வந்து டைலாக் கிடையாது, ஆனால் தேட்டரில் ஓடுற அந்த சவுண்டு வரும். ஐ திங்க் மோகன் வாய்ஸ் மாதிரி எனக்கு கேட்டுச்சு, இல்லைனா அது கமல் படமாக கூட இருந்திருக்கலாம். அது என்ன படம்னு தெரியல. அண்ணாவரும் அம்மா நினச்சி அழும்போது அப்படின்னு இருக்கும். அப்புறம் அங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு ஒருத்தவங்க கிஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, இங்கிட்டு ஒருத்தவங்க கிஸ் அடிச்சுட்டு இருக்காங்கன்னொன்னே இவங்க அங்கிட்ட பார்த்துட்டு அப்படியே பைய தோலில் கையை போடுவாங்கள, அம்மாலாம் மேடம் பதறிடுவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி ஓகேன்னு 2 பேருக்கு செட்டாக அப்படி கிஸ் அடிக்கும் போது டபக்குன்னு படம் முடிஞ்சு லைட்டை போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி சீன்ஸ் வந்துடும். இது இடையில உள்ளே இருந்திருக்கும். அப்போது என்னென்னா எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சு படத்தை வந்து டைலாக்கே இல்லாமல் ரொம்ப சூப்பராக முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஓவராலாக. இப்போ நான் சொன்னதுலேயே நிறைய விஷயங்கள் விஷுவலாக நான் வந்து உங்கள்கிட்ட நிறையா வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஓவராலாக என்னால் முடிஞ்சது அப்படியே பார்த்தது மைண்டுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் சீரியஸாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் நைட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க. சவுண்டே தேவையில்லை. இல்லைன்னா சவுண்டோட போகும்போது அதுக்கான மியூசிக் போட்டிருப்பாங்க, ஆனால் டைலாக் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னொரு தடவை அடுத்த ஒரு நல்ல படத்தோட என்ஜாய் பண்ணலாம். பாய்.